கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் கடைசி நாளான இன்று தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 103 சங்கீதம் முதல் 2 வசனங்கள். சங்கீதம் 103 1 மற்றும் 2. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உள்ளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆமென். இந்த 2025 ஆண்டு முழுவதும் நம்மை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த தேவாதி தேவனுக்கு இந்த கடைசி நாளில் முழு உள்ளத்தோடும் முழு ஆத்துமாவோடும் நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்றைய தியான வசனத்தில் தாவீது தன் ஆத்துமாவை நோக்கி பேசுகிறார். நன்றி என்பது வெளிப்படையான வார்த்தை மட்டும் அல்ல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரும் உணர்வு. நாம் கடந்த இந்த வருடத்தை திரும்பி பார்க்கும் பொழுது சோதனைகள், வேதனைகள் இருந்தாலும் பாதுகாப்பும் கிருபையும் தொடர்ந்து இருந்தது. அதற்காக நாமும் தாவீதைப் போல உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் என்பது புகழ்ச்சி, போற்றுதல் அல்லது துதித்தல் என்று பொருள். இது தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக தேவனை போற்றுவது, நன்றி கூறுவது, அவருடைய குணாதிசயங்களை புகழ்வது அல்லது அவரிடம் உரையாடுவது என்பதாகும். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என்று நம் ஆத்துமாவுக்கு நாம் சொல்வது அவருக்கு வெறும் நன்றி என்று மட்டும் சொல்வதோடு இல்லாமல் அவரை போற்றி புகழ்ந்து பாடுவதாகும். இங்கு தாவீது அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என்கிறார். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி கூறுவதை ஏசாயா 9:6 வாசிக்கிறோம். எஸ், அதிசயமானவர் நம் வாழ்வில் எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். ஆலோசனை கர்த்தர் நாம் குழம்பி இருந்த வேளையில், கலங்கி நின்ற வேளையில் சரியானபடி ஆலோசனை தந்து வழி நடத்தி இருக்கிறார். வல்லமையுள்ள தேவன் நமக்காக வல்லமையோடு போராடி ஜெயத்தை தந்திருக்கிறார். தம்முடைய சமாதானத்தையே தந்து நம்முடைய குடும்பத்தில் சாந்தமும் சமாதானமும் நிலவ கிருபை செய்திருக்கிறார். அவரே நம் நித்திய பிதாவாக, குடும்பத்தின் தலைவனாக இருந்து நேற்றும் இன்றும் என்றும் பராமரிக்க வல்லவராய் இருக்கிறார். நன்றி தேவனுக்கே, மனிதர்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அல்ல, எல்லாவற்றிற்கும் காரணமான தேவனுக்கே ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று பவுலடிகளாரும் நம்மை ஊக்குவிப்பதை தெசலோனிக்கேயருக்கு எழுதின 1 நிருபம் 5 அதிகாரம் 18 வசனத்தில் வாசிக்கிறோம். அவர் செய்த நன்மைகளையும் மறவாதே. இது
நினைவு கூறும் நன்றி. பல நேரங்களில் நாம் கிடைக்காததை நினைத்து புலம்புகிறோம். கிடைத்த ஆசீர்வாதங்களை மறந்து விடுகிறோம். இந்த ஆண்டின் கடைசி நாளில் தேவன் நம்மை அழைப்பது, மறக்காதே, நினைவுக்குள், நன்றி கூறு. அவ்வளோதான். அதை மட்டும்தான் அவர் சொல்கிறார். ஆண்டின் முடிவிற்கான முக்கிய நன்றி காரணங்களை சற்றே திரும்பி பார்ப்போமா? நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது. நாம் இன்று ஜீவனோடு இருக்கிறோமே, அதற்கே முதலாவது நன்றி சொல்ல வேண்டும். காணப்பட்டது காணப்படாததுமான எத்தனை போராட்டங்களிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோமே, அதுக்கு எத்தனை தடவை நம்ம நன்றி சொல்லணும்? யோசிச்சு பாருங்க. சோதனை மூலம் நாம் பெற்ற பாடங்கள் எவ்வளோ, அதனால் ஏற்பட்ட வளர்ச்சிகள் எவ்வளோ, அதையும் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாம் அவரை விட்டு விலகினாலும் நம்மை விட்டு விலகாத நேசர் நம்மோடு இருந்து நம்மை பாதுகாத்தாரே, அதற்கு எத்தனை கோடி முறை நன்றி சொன்னாலும் போதாது. இந்த வருடத்தில் நாம் விழுந்திருக்கலாம், சோர்ந்திருக்கலாம், ஆனால் அழியவில்லையே, அதுவே பெரிய நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய கிருபை. ஆண்டின் கடைசி நாளில் அப்படி திரும்பி பார்த்தா எத்தனை காலைகள், எத்தனை கிருபைகளை பெற்றுக்கொண்டோம். நன்றி 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 என்று சொல்வதை தவிர வேறு என்ன சொல்ல முடியும்? யோசிச்சு பாருங்க. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் அறிவுறுத்துவதை கவனியுங்கள். இதில் 3 அடிப்படை காரணங்களை கூறுகிறார். கர்த்தர் நல்லவர். சூழ்நிலைகள் மாறினாலும் தேவனுடைய குணம் மாறாது. 2வது, கிருபை என்றும் உள்ளது. ஒரு வருடம் மட்டுமல்ல, என்றென்றைக்கும். 3, அவரை துதியுங்கள். இது ஒரு கடமை அல்ல, உறவு. அவர் யார் என்பதை உணர்ந்து நன்றியோடு துதிக்க வேண்டும். ஆண்டின் கடைசி நாளில் நாம் நன்றி கூறுவது இந்த ஆண்டு நன்றாக இருந்ததற்காக மட்டுமல்ல, தேவன் நல்லவர், என்றும் மாறாதவர் என்பதற்காகவே. இதை விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு என்னத்தை செலுத்துவேன்? இது ஒரு கேள்வி, ஆனால் பதிலும் இதிலேயே உள்ளது. தேவன் கேட்பது பணம் அல்ல, வெறும் வார்த்தை மட்டுமல்ல, நன்றி உள்ள வாழ்க்கை, அர்ப்பணிக்கப்பட்ட இருதயம். அதனால்தான் பவுலடிகளார் மிக தெளிவாக கூறுகிறார், தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்கள் உடல்களை உயிருள்ள பலியாகவும் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமாய் இருக்கும்படி ஒப்புக்கொடுங்கள் என்று. ஒப்பு கொடுப்போமா? நன்றி என்பது முடிவல்ல, தொடக்கம். கடந்த ஆண்டின் காயங்களை குணமாக்குவது நன்றி. வருகிற ஆண்டின் ஆசீர்வாதத்திற்கு கதவை திறப்பது நன்றி. நன்றி கூறும் ஆத்துமா தேவனை மகிமைப்படுத்துகிறது. As we stand at the end of the year, we thank God not just for what we received, but for who He is. His mercy preserved us, His grace carried us, and His faithfulness never failed. Gratitude heals our past, strengthens our present, and prepares us for the future. A thankful heart glorifies God and opens the door to a new beginning. Do you believe this? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கருணையுள்ள பரலோக தகப்பனே, இந்த வருடம் முழுவதும் நீர் எங்களை சுமந்து
பாதுகாத்து வழி நடத்தினதற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நாங்கள் உணர்ந்த நன்மைகளுக்கும் உணராமலேயே கிடைத்த கிருபைகளுக்கும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தோல்விகளிலும் நீர் எங்களை கைவிடாமல் அரவணைத்து தேற்றினீரே, அதை கண்ணீரோடு நினைவு கூறுகிறோம். இந்த ஆண்டின் கடைசி நாளில் நன்றி நிறைந்த இருதயத்துடன் உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வரும் புதிய ஆண்டையும் உமது கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி நிறைந்த உள்ளத்தோடு புதிய ஆண்டிற்குள் பிரவேசிக்க எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.